எங்களால் முடியலங்க, எடிட் பண்ணி பார்த்தோம், இதை வந்து ஒரு பார்ட்டில் வந்து செய்ய முடியும்னு தோணலை. ஸோ அதனால் பார்ட் 2க்கு வந்திருக்கோம். கண்டினியூ பண்ணலாமா? இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஐ திங்க் வி ஷுட் கெட் டு டாக் டு தெம். வாங்க போகலாம். ஸோ இசை வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு. இப்போ வந்து இட்ஸ் அன் இன்டெக்ரல் பார்ட்டுன்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து ஒரே எந்த படம் எடுத்தால் கூட அதோட ஆர்ஆர் இல்லாமல் பார்க்குறதுக்கும் அதோட ஆர்ஆர் முடித்து பார்க்குறதுக்குமே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த படத்தோட இசையமைப்பாளர் யார், அவர் எவ்வளோ சாங்ஸ் இந்த படத்தில் இருக்குது, அது யாரெல்லாம் பாடியிருக்காங்க, அண்ட் அதோட எழுதுனது யார், இந்த மாதிரி ஐ வாண்ட் டு நோ த ஹோல் மியூசிக் சீன் அஸ் மியூசிஷியன்ஸ். பிரணதி எது வேணாலும் நீயே சொல்லலாமா? ஆமாம். இதில் ஜோஸ் ஃப்ராங்க்லின் ஒரு அமேசிங் மியூசிஷியன் சொல்லுவேன் நான். ரியலி அது நெடுநல் வாடை பார்த்துருப்பாங்க உங்களோட ஆடியன்ஸ். ஒரு பாட்டெல்லாம் அவர் போட்ட அவர் ஒரு காட் சென்ட்னு சொல்லுவேன் நம்ம படத்துக்கு. சலிக்காமல் பண்ணுவார், என்ன கேட்டாலும் உடனே தயங்கவே மாட்டார், திருப்பி திருப்பி போடுங்கன்னு கேட்டாலும் அருமையாக போட்டிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து இசை ஒரு உயிர்னே சொல்லலாம். இதோட பிஜிஎம் சரி, அவரோட பாட்டும் சரி. இதில் பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா கேட்க கேட்க போட்டு கொடுத்துட்டு இருந்தார். நிறைய டைட்டில் சாங், தலைப்புக்கு ஒரு பாடல் இருக்குது, அந்த ஒரு ஆந்தம் மாதிரி படத்தில். அப்புறம் அப்பா பொண்ணு ஒரு ஹாப்பி சாங், சந்தோஷமாக ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அப்புறம் ஒரு சோகமாகவும் ஒரு பாட்டு இருக்குது. இது போக சிலதெல்லாம் பண்ணணும், கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். அதில் அழகாக நம்மளுடைய தேவாரத்திலிருந்து பித்தா பிறை சூடின்னு பிரணத்தியோட குரலில் தான் அதுவும் பண்ணியிருக்கோம். இந்த ஹாப்பி சாங் அவங்க பாடியிருக்கிறாங்க. அந்த டைட்டில் சாங் வந்து பாலாஜி ஸ்ரீ பாடியிருக்கிறாரு. அந்த டைட்டில் சாங்கில் இன்னொரு வெர்ஷன் வேறு பண்ணினோம், அது இவர் லோகேஷ் பாடியிருக்கிறாரு. அதில் இன்னொரு வெர்ஷன் பண்ணோம் ஃபீமேல், அது சௌந்தர்யா பாடியிருக்கிறாங்க. அப்புறம் தமிழில், தெலுங்கு, ஹிந்தியில் எல்லாமே நேஹா பாடியிருக்காங்க. அபிஷேக்கும் பாடியிருக்காரு. அபிஷேக் இப்போ அங்கே உட்காந்துருக்காரு, ஒரு நாள் இங்கே வந்து உட்காருவார். அவரும் அழகாக பாடியிருக்காரு. ஜோஸ் ஃப்ராங்க்லின் பற்றி சொல்லப்போனால் அது அவரோட ஐ திங்க் அவர் உண்மையாகவே சொல்கிறேன், எல்லோரும் சொல்லுவாங்க அவர் எங்கேயோ இருக்க வேண்டியவர்னு. ஐ ரியலி ஃபீல் தட் வே அபவுட் ஹிம். அவ்வளவு தூரம் அவரை ஒரு ஆத்மார்த்தமான ஒரு இசையமைப்பாளர். அவர் பாட்டை கேட்டாலே, அவர் பாட்டை பாடுறதே வேறு கொஞ்சம் கஷ்டம். கரெக்டு இல்லைங்களா? நீங்கள் பாடியிருக்கீங்க இல்லையா? அவர் எப்படி எல்லாமே 7-8 கொடுப்பாரு, 6-8 7-8 வந்து இப்படி கொடுப்பாரு. அவர் வந்து யோசிக்கிறதே வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ரிதமில் யோசிப்பார். ஜோஸ் எப்படியா இப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு இருக்கோம். நிறையா நீங்கள் வரத்துக்கு முன்னாடி ஐ மீன் என்னோட லைஃப்பில் சொல்கிறேன், அவரும் நானும் வந்து நிறைய படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஒர்க் பண்ணும்போது நிறையா இது மாதிரி ஃபென்டாஸ்டிக் சாங்ஸ் நிறைய இருக்கும். ஐ ரியலி விஷ் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் தட் ஏதாவது ஒன்று அவர் இது வரைக்கும் பண்ண போகிறத விட்டுருவோம், பண்ண ஏதாவது ஒரு பாட்டு நிறைய வைரல் ஆகி நம்ம இங்கே we can manifest it on this couch. ஏதாவது ஒன்றாவது வைரல் ஆச்சுன்னா அதுலேருந்து அவரோட டிஸ்கோகிராஃபி பார்க்கும்போது இட் இஸ் just going to be an amazing thing for all of us as listeners, music listeners and lovers. ஆமாம், நல்ல சுதந்திரமாக இருப்பார். பாடல்கள் நான் தான் எழுதியிருக்கேன், இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலையும். ஆமாம், என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், நண்பர் ஒருத்தர் தெலுங்குல அடாப்ட் பண்ணியிருக்காரு, உத்தம் ரெட்டின்னு. ஹிந்தியில் வந்து ப்ரஷ் அவரு அடாப்ட் பண்ணியிருக்கிறாரு. நேகாவோட அப்பா அம்மாவும் கொஞ்சம் ஹிந்தியில் ஹெல்ப் பண்ணாங்க இதுக்கு. ஸோ இது வந்து ஒரு அற்புதமான ஒரு டீம் எஃபர்ட்னு சொல்லுவேன். எனக்கு பாடல்களோட வரிகள் ரொம்ப பிடிக்கும். தமிழாக சொல்லணும் அப்படின்னு நினைப்பேன் நான், எளிய வார்த்தைகளாக இருந்தாலும். நம்மளோட பாட்டில் இதுவும் அப்பா பொண்ணு கதை வேறு நமக்கு பிடிச்சது வேறு. ஸோ அதனால் வந்து எழுத்து மிக பிடித்தது, ரொம்ப அனுபவித்து எழுதியது எல்லா பாட்டுமே. சூப்பர். ஸோ அந்த பாட்டு நீங்கள் பாடினீங்க இல்லையா, பித்தா பெரி சுடி, அது எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? ஆக்சுவலி ரொம்ப நேரம் ரெக்கார்டிங் போச்சு. ஆக்சுவலி அந்த ஹாப்பி சாங் பண்ணல மூவிக்கு, அது கூட we were able to finish it soon. பட் பித்தா பெரி சுடி பண்ணுறப்போ ரொம்ப நேரம் ஆச்சு. பிகாஸ் அந்த ப்ரொனவுன்சியேஷன் எல்லாமே கரெக்டாக கொண்டு வந்து அந்த பாட்டுக்கு ஏற்ற போல்ட்னஸ் அதையும் வோக்கலில் கொடுத்து, ஸோ
uncle was only there with me the whole day for the recording. Very nice. So அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணி அவர் வழியை முடிச்சிட்டோம். சூப்பர். ஸோ இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல லைக் வி ஆல் கெட் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் அ லாட் ஆஃப் பீப்புள். இப்போ வந்து உதாரணத்துக்கு எனக்கு வந்து எஸ்பிபி அப்பா நான் அவ்வளோ நான் வந்து பைத்தியம். நீங்கள் எப்படி சொன்னீங்க ஸ்ரேயா கோஷாலுக்கு அந்த மாதிரி ஐ எம் லைக் ஐ ஸ்டில் ஃபீல் லைக் இஸ் சம்வேர் அண்ட் டூயிங் ஷோஸ் அக்ராஸ் அந்த மாதிரி தான் எனக்கு எப்போவுமே ஃபீல் ஆகும். ஸோ அவ்வளோ பிடிக்கும். நான் என்ன யோசிக்க ஆரம்பித்தேன்னா ஒரு பாயிண்டில் ஏன் வந்து விமன் சிரிக்கிறதே இல்லை பாட்டுக்கு நடுவில், ஏன் அவரை மாதிரி வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ் as such எப்படி சொல்கிறது அவரோட பாணியில் வந்து ஏன் நிறையா விமன் பண்ணறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த சிறு வயதில் தோன்ற விஷயங்கள்லாம் தாட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. சின்ன வயசில் நம்ம வந்து ஃபேமஸ் ஆகிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அதாவது நம்ம ஒரு வழக்கு இருக்குது, பேச்சு வழக்கு ஒன்று இருக்குது. படித்து முடிச்சிட மொத்தமாக காசை பார்த்துட்டேன்னா அப்புறம் திருப்பி படிக்க முடியாது அப்படின்வாங்க. நீ வந்து பிகாம் முடிச்சுட்ட ஆர் பிஇ முடிச்சுட்ட அப்படின்னா பிடெக் ஆர் வாட் எவர் அண்டர் கிராட் முடிச்சுட்ட அப்படின்னா கோ ஃபார் அ போஸ்ட் கிராட் ஃபினிஷ் இட் ஆஃப் தென் யூ கோ ஃபார் ஒர்க். அப்புறம் திருப்பி படிக்க முடியாதுன்னுவாங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு ஸ்டீரியோ டைப் தான், நிறைய பேர் அதை உடச்சும் இருக்காங்க. பட் இது ஒரு பேச்சு வழக்கு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சின்ன வயசுலேயே வந்து நமக்கு ஒரு ஃபேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடச்சிருச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து லேர்னிங்குள்ளே போக மாட்டோமோ, நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு நம்ம நினச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் யூ கண்டினியூட் லேர்னிங் மியூசிக். ஸோ இந்த மோட்டிவேஷன் எங்கே வந்துச்சு? நமக்கு எல்லாம் நம்ம வந்து சின்ன வயசில் நமக்கு எப்படி இருக்கும், இவங்க கை தட்டிட்டாங்க அப்போ நம்ம நல்லா பாடுறோம், நமக்கு வந்து வேற அதுக்கப்புறம் நமக்கு அதுக்கு மேலே வேறு எதுவுமே தெரிய வாய்ப்பு இல்லை பிகாஸ் அஸ் கிட்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகும், போய் கற்றுக்கோ அப்படிங்கும்போது டீச்சர் வந்து என்னப்பா இப்படி பாடுற, இது இப்படி இல்லை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து அவங்க கை தட்டினாங்க இவங்க தப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரான்சிஷன்லாம் தாண்டி டு கண்டினியூ லேர்னிங் சம்திங் தட் இஸ் a feat that your parents must have pushed you to take as a part of your discipline. கண்டிப்பா. ஸோ என்னென்னலாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, எதெல்லாம் ஸ்டாப் பண்ணீங்க, எதெல்லாம் ஸ்டாப் பண்ணல? ஓகே, ஸோ ஐ லைக் திஸ் கொஸ்டின் a lot. I'm actually quite excited to answer this. நான் வந்து 3 years ஏஜ் இருக்கும்போது நான் ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் காலேஜில் படித்தேன். என்னது அப்போ நாங்கள்லாம் வந்து 3 வயசுல வந்து தெருவில் விளையாடிக்கிட்டு இருந்தோம் மண்ணில். சரி பேச வந்துச்சா அப்போ? பாட வந்துச்சு. I think it started off with STR's song only. First song, official song that came out of my mouth. Evandi one pet. Now I'm realizing how old I've become. Come on. அதாவது கார் FM போறப்போ நான் பாடிட்டே இருப்பேன். That was the first song I sang. I think I was like 3 years old, exactly 3. So அந்த ஏஜ் குரூப் இருக்கிறப்போ அப்பா அம்மா வந்து இவளை கொண்டு வரணும் அது மாதிரி ஒரு முடிவு கொண்டாங்க. So I don't know why, but they directly went into A.R. Rahman sir's music college. அங்கே வந்து 2 years Western classical படித்தேன். And I had my first stage performance in the college itself. So that was the first time I saw a bunch of people sitting in front of me and I'm performing. கை ஷேக் ஆகுது, இப்படி தான் வச்சிருக்கணும் நான், because it's part of the posture of Western music. So I have to do this, I have to sway. உள்ள மூச்சு வாங்குது. என்ன சாங் பாடுனீங்க? It's called White, Orange and Green. I performed it for Republic Day. Oh, very nice. Indian flag base பண்ணி ஒரு song. Very nice. So that was composed by? That was just written by the college people. Wow. So அவங்க trainers வந்து எனக்கு சொல்லி கொடுக்கிறதுக்காக. Fantastic. Okay. ஸோ அதுக்கு ஐ ஹேட் அ பர்சன் அக்கம்பெனிங் மீ பியானோ. அண்ட் அந்த அண்ணா நான் ஃப்ரெண்ட் பிடிச்சி வச்சிட்டேன். அப்பப்போ அவரை பார்த்துப்பேன், அவர் வாசிக்கிறார் அப்போ நம்மளும் பாடலாம். ஸோ கண்ணை காட்டினா பாடுறது அந்த மாதிரி. அண்ட் அப்போ ஆரம்பித்த ஹேபிட் தான் அது. இஃப் மை மாம் இஸ் நாட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ வென் ஐம் பர்ஃபார்மிங் ஐ வில் ஸ்டார்ட் பேனிக்கிங். அந்த மாதிரி ஒரு ஹேபிட் வர ஆரம்பிச்சிச்சு. பட் இப்போல்லாம் ஐம் ஓகே, இப்போல்லாம் நான் பண்ணுறேன் ஒழுங்கா. ஸோ ஆஃப்டர் தட் I started to learn Hindustan music. Western முடிஞ்சிருச்சு, ஒரு portion of my thing was over. அதுக்கப்புறமா சன் சிங்கர்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா I wanted to learn more. ஸோ ஹிந்துஸ்தான் கிளாஸில் போட்டாங்க அம்மா. எனக்கு வந்து கர்நாடிக் போக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நான் ஹிந்துஸ்தானி கற்றுக்கணுன்ற மாதிரி இருந்தேன். ஸோ அது எப்படி நீங்கள் டிசைட் பண்ணீங்க எனக்கு கர்நாடிக் வேண்டாம் அப்படின்னு? அம்மா யூஸ் டு லேர்ன் கர்நாடிக் மியூசிக். ஷீஸ் அ பரதநாட்டியம் டான்ஸர். ஸோ அவங்க சொன்னாங்க நீ ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாது. லைக்
நம்ம தான் நம்ம பண்ணுறது தான் நம்ம தான். அப்புறமா ஐ கேவ் ஹிந்துஸ்தானி ஷார்ட் அண்ட் இட் கேம் அவுட் ரியலி குட். நான் அதுலேருந்து நிறையவே கற்றுக்கிட்டேன். அதையும் பாதியிலே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரெகுலராக பண்ணல. அண்ட் ஆஃப்டர் தட் சோஷியல் மீடியா போய் அப்படியே கேஷுவலாக இருக்கிறது தான். பட் ஐ திங்க் நவ் அப்பார்ட் ஃப்ரம் வாட் ஐ ஹவ் லேர்ன்ட் இன் மை யங்கர் ஏஜஸ், இன்னும் கூட நான் நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா there's just one reason. Until now I was just a singer, but I want to be a composer. நான் மியூசிக் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஐம் கோனா ஸ்டடி மோர் ஃபார் தட். சவுண்ட் இன்ஜினியரிங் கோர்சஸ் போகணும்னு ஆசையாக இருக்குது. I want to go to colleges where they promote music. So I want to become a music director more than just a singer. ஆல்ரெடி பிரணத்தி ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணியாச்சு. எப்போது ரிலீஸ்? Actually me and my classmate he wants to become a director and I want to become a music director. So அவன் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தான் for Rotary Club. ஓகே. ஸோ அவன் பண்ணதுக்கு நான் வாஸ் லைக் லெட்ஸ் டூ இட் மச்சான். I did the music for that short film. கடைசியில் அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு மியூசிக் வீடியோவை கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு சாங்ல வந்து ஃபேண்டாஸ்டிக். ஓகே. அதுக்கு சிங்கர் வந்து பாலாஜி ஒன் ஆஃப் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அண்ணா எனக்கு ஒரே பாட்டு ஃப்ரீயாகவே பாடி கொடுத்துட்டாரு. ஓகே. ஐயோ பாலாஜி சாரிடா. அது மாதிரி தான் போச்சு. தட்ஸ் வெரி ஸ்வீட். ஸோ இப்போ வந்து நீங்கள் மியூசிக் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும், சின்ன வயசுலேருந்து உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இன்னும் ஒரு கேள்வி. தாராளமா நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அழகாக வந்து ஒரு சவுண்ட் ப்ரூஃப்டு ரூம் மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டூடியோ ஆல்ரெடி செட் பண்ண மாதிரி உங்கள் வீடியோஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த அவேர்னஸ், இப்போது நான் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, எங்கள் பேரண்ட்ஸ் தே டோன்ட் கம் ஃப்ரம் மியூசிக். இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணணுன்னுலாம் இருக்காது. நாங்கள் சும்மா வந்து எங்கள் வீட்டில் ஒரு கபோர்டு, அந்த பீரோக்கு பக்கத்தில் உட்காந்து அங்கே தான் கொஞ்சம் சத்தம் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல, அது வெல் அவேராக இருக்கும். இதெல்லாம் பண்ணணும்னு இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. இது எப்படி நீங்கள் வந்து அக்வயர் பண்ணீங்க? இந்த ஒரு உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும். நீங்கள் சொன்னது தான் எனக்கும் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலி தட் இஸ் வேர் ஐ எவால்வ் ஃப்ரம். ஐ செட் ஐ வாஸ் இன் யூஎஸ்லே ஆஃப்டர் 2 years, 4th 5th ஸ்கூல்லேருந்து வருவேன். ஐ வில் கம் ஹோம், ஐ வில் வெயிட் ஃபார் மை டேட் டு கம் பேக் ஃப்ரம் ஆஃபீஸ். நான் வந்து கியூபேஸ், அப்போல்லாம் கியூபேஸ் தான் இருக்கும். ஐ யூஸ் டு ஹேவ் ஒன்லி an Android laptop, so I don't have Logic Pro. Windows laptop. Yeah, Windows laptop. So I don't have any Logic Pro installed in it. So Cubase னு ஒரு நார்மல் ஆப் தான் யூஸ் பண்ணுவேன். அப்பா வரதுக்காக வெயிட் பண்ணுவேன். வந்துட்டாரா சாங் ரெக்கார்ட். கியூபேஸ் நார்மல் இல்லையா? ஓகே ஓகே யா மேபி விண்டோஸ் நார்மல். அவங்க விண்டோஸ் நார்மல்னு சொல்லிட்டாங்க, அதனால கரெக்ட் தான். ஓகே ஆல் பாஷ் ஆப்பிள் பீப்புள். சொல்றது யாரு? எஸ் நானும் வந்து மேக்புக் தான் வச்சிருக்கேன். இஃப் யூ கால் பிரஷ்னோ இல் பி லைக் வீல் ஹாவ் அ வார் பிட்வீன் கியூபேஸ் அண்ட் லாஜிக் ப்ரோ. ஹீஸ் லைக் படி கியூபேஸை பற்றி தப்பாக சொல்லாதீங்க அப்படின்னு. நான் சொல்லவே இல்லை. யா ஓகே யா கம் சாரி கம் பேக். ஃபைன் அங்கே வந்து யூஎஸில் வந்து தே ஹேவ்ட் பாக்ஸஸ் டு கிவ் யூ ஆப்பிள்ஸ். இப்போ ஆப்பிள்ஸ்லாம் கொடுக்கணும், ஆரஞ்சுலாம் கொடுக்கணும்னா அதுக்கு பாக்ஸஸ் இருக்கு. கரெக்ட். அந்த பாக்ஸ் ஒன்று ஓட்டெல்லாம் இருக்கும். சுட்டுட்டு வந்துட்டோம் ஒரு பாக்ஸ் எடுத்து வந்து வீட்டில் மைக் ஸ்டாண்ட் கிட்ட அதை ஃபிக்ஸ் பண்ணி அது ஒரு சவுண்ட் பூத் மாதிரி ரெடி பண்ணேன் நான். அப்புறம் அப்பா வருவார், ஐ வில் கனெக்ட் மை சவுண்ட் கார்டு எவ்ரிதிங். அவர் போடுவார், அவர் பண்ணுற மிக்சிங், அவர் பண்ணுற ரெக்கார்டிங் தான். நான் பாடுறேன். இட் வாஸ் ஆல் ஹிஸ் ஒர்க். I don't know from which point I started to learn Logic Pro. இப்போ வந்து பூந்து விளையாடுறேன் நான் அதில். என்னடா நான் எப்போ இவ்வளோ கற்றுக்கிட்டேன். அண்ட் வெரி நைஸ். தென் when I came back to Chennai, it was like எப்படி நம்ம வந்து மில்க் கார்ட் பாக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு இப்போ we came to having our own studio inside the house அப்படின்னு சொல்லிட்டு I was very happy. அப்பா வந்து பாரு இது உனக்காக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அன்னைக்கு உட்காந்து அழுதுட்டே இருந்தது. ஒன் டே he finished doing everything. அந்த ரூம்லேருந்து நான் வெளியே வரல. வாவ் அப்படின்னு எனக்கு ஆல் கலர்ஸ் were my choice. ஸோ எனக்கு பிடிச்ச கலர்ஸ் தான் நான் வந்து சூஸ் பண்ணி நான் வச்சுருந்தேன். I painted the room how I wanted to. எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல வந்து நான் மேக் செட்டப் பண்ணி ஃபுல்லாக உட்காந்து இப்போ கூட when I go to that house I don't come out of that room at all. So appa is musically inclined. Oh, he is inclined, pranetically inclined. So he learned everything. Yeah அப்பா வந்து
he works in IT, but he's madly into getting me into a field of music. அவருக்கு வந்து என் மூலியமா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரணித்திக்கலி into music. Exactly. Fantastic. Very good. ஸோ ஒரு படம் எடுக்கணுங்கும் போது நீங்கள் சொன்ன மாதிரி பைசா இஸ் அ ஹியூஜ் டீல். இப்போ நம்ம வந்து ஃபிலோசாஃபிக்கலாக பேசணுன்னா பைசாலாம் முக்கியம் இல்லை, நமக்கு மனுஷங்க தான் முக்கியம் அப்படின்னு நம்ம பேசினா கூட ஒரு பாயிண்டில் வந்து மணி பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் மேக்கிங் எனிதிங். மூவியாக இருக்கட்டும், ஒரு காம்போசிஷனாக இருக்கட்டும், எதுவும் ஒன்று இண்டஸ்ட்ரியோட, ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரம் அதுவாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்படி ஒரு ஐ வுட் நாட் சே ஜஸ்ட் மனி ட்ரிவன், ஐ வுட் சே இட் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. கரெக்டாக? ஸோ இப்படி இருக்கும்போது தேர் ஆர் அ லாட் ஆஃப், என்ன சொல்கிறது, சம்டைம்ஸ் நமக்கு பட்ஜெட் இஷ்யூஸ் வரும். ஐயோ இந்த இடத்த இங்கே ஷூட் பண்ணால் தான் க்ரியேட்டிவ் காலுக்கும் இந்த பட்ஜெட் இஷ்யூஸ்க்கும் ஒரு பெரிய ஒரு போராட்டம் நமக்குள்ளேயே நடக்கும். ஐயோ இந்த இடம் வந்து செட்டு போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும், இந்த இடம் வந்து நேச்சுரலாக எங்கேயாவது பண்ணால் நல்லா இருக்குமேன்னு தோணும். ஸோ இதுக்கான ஜக்ஸ்டபொசிஷன் நம்ம மைண்டுக்குள்ளே, ஐயோ இது இருந்தால் இப்போ இது கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். இந்த போராட்டங்களுக்கு நடுவில் இந்த படம் வந்து நமக்கு நடந்துட்டு இருந்திருக்கு. கரெக்டாக? ஸோ இந்த படம் எடுத்தது வந்து எந்த ஊரில் இல்லை, அது செட்டா எப்படி, அந்த ஒரு I just want to understand the budget and the set and all that you did. சரி சரி. ஏன்னா அந்த நீங்கள் சொல்லும்போது நிறைய இன்டென்ஸான சீன்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் இருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு நீங்கள் ஊரில் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஊருக்காரங்க, அந்த பர்டிகுலர் பஞ்சாயத்து, ஆல் ஆஃப் தட் இஸ் இன்வால்வ்டு இல்லை. அதெல்லாம் நீங்கள் எப்படி கிராக் பண்ணுறீங்க? ஏதோ ஒரு உலகத்துக்கு போயிட்டீங்களா நடுவில்? பிரணித்தியோட உலகத்துக்கு போயிட்டீங்களா? அங்கேருந்து ஒன்று சொல்லணும். அதே நேரத்தில் ஒரு விஷயம் என்னென்னா, ஐ ரியலி திங்க் மணி இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் நோபல் டூல். இட்ஸ் a ஃபென்டாஸ்டிக் டூல். அண்டு நம்ம பயன்படுத்துகிற விதத்தினால பணத்துக்கு கெட்ட பேர் வந்திருக்குதே ஒழிய, பணம் வந்து இன்றைய நம்மளோட இப்போ உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே இருக்குது. காற்று இருக்குது, தண்ணி இருக்குது, எல்லாம் இருக்குது, இயற்கையாக இருக்குது. அதற்குள்ளே நம்ம ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சுருக்கிறோம் இல்லையா? அந்த மைக்கிலிருந்து, நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸிலிருந்து எல்லாமே மனிதர்களோட உழைப்பாலையும் அந்த உழைப்பால் விளைந்ததை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால மட்டுமே. அதை ரொம்ப எளிமைப்படுத்தின ஒரு அற்புதமான கருவி பணம். அது ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு இந்த இடத்துல. நான் பணத்தை மதிக்கின்றேன் அப்படின்னு சொல்லுவேன், பணத்தை காதலிக்கின்றேன். ஐ லவ் மணி. மணி இஸ் நாட் ரூட் ஆஃப் ஈவில். அது ஒன்று. ஏன்னா அது இருந்ததுன்னா எவ்வளோ நல்லது பண்ணலாம். கரெக்ட். கெட்டது பண்ணுறோம் பண்ணுவான். ஒரு கத்தி இருக்குது, சர்ஜன் எதுக்கு பயன்படுத்துகிறாரு, கொலகாரம் எதுக்கு பயன்படுத்துகிறாரு, அவ்வளோதானே. அது ஒன்று. ரெண்டாவது, அந்த கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்கிறோம் அப்படிங்கும்போது என்ன செலவு அப்படிங்கிறது அதை நிர்ணயிக்குது. கரெக்ட். இப்போ நம்ம படம் வந்து கிராமத்திலேயே அமைஞ்சதுனால மக்களும் ரொம்ப உதவி செஞ்சாங்க. இது 2 கிராமத்தில் எடுத்தோம். ஓ அப்படியா? ஒன்று வந்து எங்கள் ஊர் முத்தூர். ஓ, அங்கே பிரச்சனையே இல்லை. உங்க ஊர் ஓகே, உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆனால் அது வந்து முதல்ல பண்ணியிருக்கணும், நாங்கள் 2வதாக பண்ணோம். அதற்காக முதல் ஊர் மேலே நான் குறை சொல்ல வரல, அவங்களும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தாங்க. அது வந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் அங்கம்பாக்கம்னு ஒரு கிராமம். எல்லோரும் அவ்வளோ அன்பாக பழகுனாங்க. உடனே போய் வந்து எங்கே வேணாலும் நாங்கள் எந்த வீட்டுக்கு வேணாலும் போயிட்டு உள்ளே போய் ஷூட் பண்ண முடிஞ்சுது. அந்த மாதிரி ஒரு உதவியும் எது வேணாலும் பிரணதிக்கு சமைச்சிட்டு வந்து கொடுப்பாங்க, என்ன பிடிக்குன்னு தெரிஞ்சுட்டு. அப்படியா? 2 கிராமமுமே வந்து ஒரு அற்புதமான அனுபவம். ஏன்னா நமக்கு நம்ம சொந்த ஊருங்கிறதுனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு பிடிப்பு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் மற்ற விஷயங்கள் வந்து எளிமையாக போயிடும். தங்குறதுலேருந்து எதுவாக இருந்தாலும், இல்லை ஒரு பர்மிஷன் வாங்கினா கூட எங்கள் ஊரில் பெருசாக ஒரு பஞ்சாயத்து தலைவர் நமக்கு வந்து ஒரு நண்பர் மாதிரி சொல்லிட்டேன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? ரொம்ப எவ்வளோ வேகமாக எடுத்தோம். இப்போ இந்த 2 ஊர்லேயும் எடுத்தது 2 டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ் இருக்குமா உங்களுக்கு? அது படமாக பார்க்கும்போது தெரியாதா? தெரியாது. அதுக்கு உண்மையிலேயே கேமராமேன் 2 பேருக்கும் இது சொல்லணும். அதே சமயம் கேமரா ஹேண்டில் பண்ணது நம்ம டீமில் எல்லாமே ஒரு 2 போயிட்டு இருக்கிறோம். டைரக்ஷன்லி நான் இருக்கேன், சம்பத். கேமரா வந்து சாம் ரொனால்டு அப்படின்னு பேரை பார்த்தா அப்படி பார்த்தா முனிவர் மாதிரி இருப்பார், சிவபக்தர் அவர். அப்புறம் பரத் சிங்கம் அப்படின்னு, சாம் ரொனால்டு ஒருத்தர், பாரத் 2.
அப்புறம் இதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து பிரசாந்த், ஸ்க்ரீன் ப்ளே அண்டு கோ டைரக்ஷன். ஓகே. முதல்ல நாங்கள் படத்தை எடுத்திருந்தோம், எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு. அந்த படத்தை ஒரு அழகான, அவர் வந்து சினிமா ரொம்ப நல்லா தெரிஞ்சவர், அவர் சினிமா சொல்லிக் கொடுக்குறவரும் கூட. அவருக்கு ஹாலிவுட் படங்களையும் ரசிக்க தெரிகிறது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் ரொம்ப நல்லா வரும். சப்டைட்டில் எல்லாமே அவர் தான் எழுதியிருக்கார். பக்கா, நான் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். என் சேட் ஜிபிடி கூட கேட்டோம், கரெக்ஷன் இல்லை அப்படின்ட்டுருச்சு. அந்த மாதிரி அவரோட திறமை அவ்வளோ ஒரு அவர் ஒருத்தர். அப்புறம் நம்ம டீமில் நிறையா அசிஸ்டன்ட்ஸ் இருந்தாங்க. அப்புறம் ஒரு மல்டி ஹேட்டட் பர்சன் ஒருத்தர் இருக்கார். அவர் இருந்தாருன்னா நான் எதுக்குமே கவலைப்பட மாட்டேன். அது அபிஷேக். அவர் அற்புதமாக நடிப்பார், இந்த படத்தில் நடிச்சிருக்கார். ஒரு அமேசிங் எடிட்டர். அவரும் இன்னொரு கோல்டுன்னு சொல்லுவேன் நான் கண்டுபிடிச்சதில். நிறைய பேர் இருக்காங்க, அதில் இவங்க 2 பேரும் யூத், அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை. தே ஆர் த ஃப்யூச்சர். யூத் வந்து இவங்க அபிஷேக், இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரு விஷயத்தை 1 மணி நேரத்தில் பண்ணணும்னா 1/2 மணி நேரம் ஆக்கிடுவாங்க. இப்படித்தான் நம்ம இருக்கிற பணத்தை வச்சு வேகமாக பண்ண முடிஞ்சது. காரணம் அந்த டீமோட ஸ்பீடு. பாரத்தெல்லாம் வந்து ஒரு திருப்பி நிறைய வந்து ரீஷூட் பண்ணோம். முதல்ல எடுத்துட்டு பார்த்துட்டு, இந்த படத்தை வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேபிள் சங்கர் அவர் ஒரு சஜஷன் கொடுத்தார். அந்த சஜஷன் எடுத்துகிட்டு நம்ம ஒரு சேலஞ்சாக திருப்பி வந்து ஒரு கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே மறுபடியும் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு இதான் முதல் படைப்பு, இதை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். வந்து அந்த டைமில் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து முடித்தோன்னா RRலாம் முடியலையா? அப்போது எல்லாமே முடிச்சிட்டோம். அப்போ திருப்பி RRக்கு வந்து ஜோஸ் ஒர்க் பண்ணார். அதில் அவருக்கு வந்து ஹெல்ப் எடிட்டிங் வந்து அர்ஜுன் பாரதி பண்ணார். ஒரு பெரிய டீம் இதில். இப்போ திருப்பி பண்ணும்போது எங்களுக்கு பாதிக்கு மேலே எடுக்கணுமே, எவ்வளோ வேகமாக எடுக்கணும். ஸோ ஒரு 18-20 நாள் எடுக்கிறத 9 நாள் எடுத்தோம். எல்லாரும் வந்து அப்படி ஒரு பேய் வேலை இல்லை. பிரணதி பயங்கர, பிரணதி அப்படி தான் செம ஸ்பீடு. இப்படின்னா இப்படின்னா ட்ரெஸ் சேஞ்ச், இப்படின்னா இது, இப்படின்னா அழுகை, இப்படின்னா சிரிப்பு, அப்படி இருந்தது. அந்த எனக்கு வந்து ஒரு பெரிய க்யூரியாசிட்டி இருக்குது. சின்ஸ் பிரணதி வந்து இது பண்ணான்ட்டு அதை ரிவீல் பண்ணணுன்னா பண்ணலாம். நான் பாடின அந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் மேல் வெர்ஷனில் அந்த வீடியோ எனக்கு போட்டு காட்டினீங்க அந்த பாட்டோடது. அதை வந்து நம்ம வந்து அப்புறமா தான் அதை ஃபீமேல் வெர்ஷன் ஆக்கி அதை ப்ரமோஷன்ஸ்க்குன்னு வச்சோம்ல. அந்த வீடியோவில் பார்க்கும்போது குட்டி பிரணதி வந்து அங்கங்கே வந்தாங்க. அது வந்து எப்படி நீங்கள் பண்ணீங்க? அது ஏஐயா இல்லை வந்து எப்படி ஹவு டிட் தட் ஹேப்பன்? அது அப்படியே பல வருடங்களுக்கு முன்னால் பிரணத்தியை நாங்கள் ஷூட் பண்ணி வச்சுருந்தோம். அது அப்புறம் சொல்லுவோம், அது தானாக வந்து தெரிஞ்சிடும். அப்படியே தெரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லை பிரணதி அப்படியா? சில பேர் வந்து கேட்டாங்க, நீங்கள் வந்து பிரணத்தியை வச்சு படம் எடுக்கணும்னு அப்போ இருந்தே இதெல்லாம் எடுத்தீங்களான்னு. அது வரும்போதே தெரிஞ்சிடும். நிச்சயமா. ஒரு விஷயம் சொல்லணும், பிரணத்தி அம்மா அவங்க இல்லாமல் வந்து இவ்வளோ ஷூட்டே நாங்கள் பண்ணியிருக்க முடியாது. அதாவது இப்போ நான் வந்து ஒரு புத்தகம் ஒன்று எழுதிட்டுருக்கேன். அதுலேயும் வந்து ஒரு அம்மாவின் பங்கை பற்றி எழுதிட்டுருக்கேன். நிறைய நேரத்தில் ஒரு பெண் வந்து வேலைக்கு போய் பணத்தை கொண்டு வராத போது சமயத்தில் அவங்களுக்கே அவங்க அருமை மேலே ஒரு கேள்வி வந்துடும். கரெக்ட், am I worth it அப்படின்ட்டு. சமுதாயத்துலேயும் வந்து மதிப்பு கம்மியாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து எப்படி ஒரு விதையை எடுத்து பார்த்தோம்னா விதையை உடைச்சா ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த விதையிலிருந்து தானே விருட்சமே வருது. அந்த மாதிரி ஒரு இன்விசிபிள் பட் எசென்ஷியல் லைஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி அவங்க அம்மா வந்து இருந்தாங்க. எந்த சூழ்நிலையிலையும் அவங்க வந்து ஒரு நிழல் மாதிரி கூடமே இருப்பாங்க. அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இதில் வேறு நாங்கள் நிறையா தடவை வந்து திடுதிப்புன்னு ஷூட் போகும்போதும் அது வந்து அவங்க அதை ஒரு பெரிய விஷயமாக நினைக்காம கூட ஒத்துழைப்பு செஞ்சு சமயத்தில் அவங்க சமைச்சும் கொடுத்துருவாங்க எனக்கு. நான் வந்து வீட்டிலிருந்து தள்ளி வந்து இருந்தப்போ, ஏன்னா அங்கே யூஎஸில் விட்டுட்டு சில ஷூட்டுக்கெல்லாம் இங்கே வந்துருந்தேன். அப்போல்லாம் வந்து அதை ரொம்ப உணர்ந்துக்கிட்டு அவங்க கரெக்டாக ஏதாவது ஒன்று ஒரு சாப்பாடு செஞ்சுருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. வந்து ஒரு அவங்கக்கிட்ட பிடிச்ச சாப்பாடு என்ன? எல்லாமே நல்லா சமைப்பாங்க, பிடிக்கும், எல்லாமே நல்லா சமைப்பாங்க. பிரணதி உனக்கு? எனக்கு சாப்பாடு பிடிக்கும், எங்களுக்கு பிடிக்கும். பிரணதி ஒரு கேள்வி, நான் இந்த கேள்வி கேட்கிற உரிமை எடுத்துக்கலாமா? தாராளமா. நன்றி நன்றி. படத்துலேயே எது வந்து ரொம்ப கஷ்டமான காட்சியாக இருந்தது? ஓகே, சேலஞ்ச் இல்லை? there was one scene which was shot in Chennai. அது வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் அந்த சீன். தட் வாஸ் தி மெயின் பார்ட் ஆஃப் தி ஃபிலிம்.
அந்த சீன் பண்ணுறது வந்து எனக்கு ஒரு 2-3 டேஸ் முன்னாடியே அங்கிள் சொல்லிட்டாரு, இது மாதிரி ஒரு 3 நாளில் வந்து நம்ம இன்டென்ஸாக ஒரு சீன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அந்த 3 நாள் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே எப்படி எனக்கு ஆக்சுவலி நானும் யோசிக்கிறேன். சரி அதுக்கப்புறம் லைக் எப்படி இதை நாங்கள் பண்ண போகிறோம், சரி அழுவுறதுன்னா ஓகே இட்ஸ் டிஃப்ரெண்ட் திங், பட் அழுதுகிட்டே பேசணும் செய்யணும் அப்படின்னா ரியாக்டும் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் டிஃபிகல்ட் இல்லையா. ஸோ நான் பயந்துகிட்டே இருந்தேன், அதுவும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. I don't know, but we made it possible because I asked the cameraman if we could do that scene first on that day of schedule. காலையில் அதை முடிச்சிடலாமாண்ணா, எனக்கு அதை முடிச்சுட்டா போதும். அப்புறம் அது கேட்டதுக்கப்புறமா சரி ஓகே அப்போ இது ஃபஸ்ட்டு போயிடலாம், அதுக்கப்புறம் நீ இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரி he understood that I was scared. ஸோ நான் அந்த சீன் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் வாஸ் தி மோஸ்ட் டிஃபிகல்ட். அது அதர்வைஸ் சிலம்பம் பண்ணுறது கூட அவ்வளோ ஜாலியாக பண்ணிட்டு இருந்தேன். இன்னொரு டேக்கா போயிடலாம், நமக்கு சுற்றுறது தான் வேலை நம்மளுக்கு. நீ இன்டென்ஷன் சொல்லாமல் இருந்திருந்தா கூட கரெக்ட் தெரியாமல் பண்ணிட்டேன்னு. ஆமாம், ஆனால் ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. அது நீங்களும் முடிவு பண்ணிக்கலாம், ஆடியன்ஸ் நீங்கள் எல்லோரும் பார்க்கும்போது. நிச்சயமாக இந்த ஒரு நான் உறுதியாக நம்புகிறேன். அது வந்து இவங்க வந்து ஒரு பிரணத்தி ஒரு இஃப் ஷி வாண்ட்ஸ் அவங்க கம்போஸ் பண்ணணுங்கிறதா விருப்பங்கிறாங்க. அதுவும் அமேசிங் ஆக்சுவலி. ஆமாம், அந்த பாட்டில் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுமே, இந்த பாட்டுக்கு லிரிக் நான் தானே எழுதுனேன், மறந்துட்டியா? அதுக்கு தலைப்பு அந்த கம்போசிஷன் பண்ணது சூப்பராக பண்ணியிருப்பாங்க. வறுமை கனவு அப்படின்னு எழுதினேன், அதையே தலைப்பாகவும் வச்சுட்டாங்க. அதுக்கு அழகாக பண்ணியிருந்தாங்க. அதில் பிரணத்தி பாடவும் செஞ்சேன் இல்லையா, கம்போசிஷன் மட்டும். ஐ ஃபெல்ட் லைக் ஹேவிங் ஒன்லி அ மேல் வோக்கல் இஸ் டூ ட்ரை, கொஞ்சம் ஃபீமேல் டச் இருக்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு 2 லைன் பாடிட்டு அழகாக இருந்துட்டேன். கம்போசிஷன் ரொம்ப அப்படியே அது கேட்கும்போதே ஒரு இன்ஸ்பைரிங் சாங். அது ஒரு கேட்கும்போதே ஒரு உத்வேகம் வர மாதிரி ரொம்ப அழகாக. ஐ திங்க் இவங்க வந்து எப்படின்னா இவங்களும் இப்படி தான் சகலகலாவல்லி கம்போசிங் பண்ண முடியும். இப்போ இதே டாக் அபவுட் மை ஓன் சாங் பீயிங் இன் தி ஃபியூச்சர், இன்னொரு நிறைய சாங்ஸ் கம்பெனி அதுக்குன்னு ஒரு இன்டர்வியூ வச்சு பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. அப்போ அதுக்கான ஒரு தேஜாவு மாதிரி இருக்கும். அப்புறம் ஐ திங்க் சீக்கிரமே வந்து நம்ம அடுத்த ப்ராஜெக்ட்க்கு கம்போசர். ஐயோ அதுக்குள்ளே போய் மியூசிக் ப்ரொடக்ஷன் கோர்ஸை முடிச்சுட்டுங்க. ஆமாம், ஆனால் அது எதையுமே வேகமாக கற்றுக்குவாங்க. நான் வந்து ஒரு சிலம்பம் வகுப்புக்கு போயிட்டு நான் ஒரு 10 கிளாஸில் கற்றுட்டு வந்து அதை பிரணத்திக்கு இது இப்படி தான் நடந்தது. ஒரே ஒரு முறை தான் சிலம்பம் வாத்தியாட்டுக்கு போனோம். மற்ற நேரத்துலலாம் ஏதோ நான் எனக்கு தெரிஞ்ச அறகுறையை சொல்ல உடனே பயங்கர ஃபாஸ்ட். பிரணத்தி வந்து எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப வேகம் கற்றுக்கிறது. பாடுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப வேகம் கொடுத்துட்டோம்னா ஆன் த ஸ்பாட் வந்து பித்தாப்பிரை சூடி மட்டும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டோம். மற்றபடி வாஸ் ரியலி அ பிளெஸ்ஸிங் டு ஒர்க் வித் பிரணத்தி. அப்படி இருந்தது. உங்களுக்கு வந்து மியூசிக் மேலே இன்க்ளினேஷன் வந்து இந்த டின்லேருந்து சொன்னீங்க, ரிதம்லேருந்து திடீர்னு உங்களுக்கு ஏன் வந்து மியூசிக் வந்து நம்ம உள்ளே டெல்வ் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு? வாட் சேஞ்ச்ட்? கற்றுக்கிறதுங்களா, பாடுறது இதெல்லாம் அது சின்ன வயசுலேருந்தே விருப்பம் பாட கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு இப்போது ரொம்ப எளிதாக உணர்வுகளை மாற்றுறதுன்னா எப்படி ஓசைன்னு நினைக்கிறேன் நான். பல பாட்டு அதே சமயம் கேட்டாலே நம்ம வந்து உணர்வுகளை எளிதில் மாற்றிடலாம். ஞானிகள் அவர்களுடைய உணர்வு நிலை எப்படி வேணாலும் எளிதில் உட்கார்ந்த இடத்துல இருந்தே அவங்க அனுபவிக்கிறாங்க. ஆனால் ஒரு பாமரனுக்கு அந்த நிலைகளை எளிதில் கொடுக்கறது இது. இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு ஐயனார் கோயிலில் அவங்க சாமி வந்து ஆடுறாங்கன்னா ஆகட்டும், அவன் தட்டுற அந்த மேளத்தில் இல்லை, சின்ன வயசில் அவங்க வந்து எங்கள் இதில் சிக்காட்டம்னு ஆடுவாங்க. சின்ன வயசில் எங்கள் ஊரில் வந்து சிக்காட்டம்னு ஆடுவாங்க. அந்த சிக்காட்டம்னு சொல்லுவாங்க. சிக்காட்டம் அப்படி பயங்கரமாக இருக்கும். எனர்ஜி என்ன யார் ஆடுவாங்க? தப்பட்டை எல்லாம் போட்டுட்டு அங்கே வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கு வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிற நம்மளுடைய நம்ம தான் இல்லையா எல்லாருமே. அப்போ நான் அவங்க கூட போய் பயங்கரமாக ஆடுவேன். போயிட்டு வீட்டில் தெரிஞ்சு திட்டுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காமல் ஓடி போயிட்டு பயங்கரமாக ஒரு ஆட்டம் ஆடு. தாளமே பயங்கரமாக வந்து தாளமே அவ்வளோ இதுவாக இருக்கும். அப்படியே போகும் அதுக்கு. அதை அவங்க வச்சு ஒரு வரிசையை வச்சு அவங்க அப்படி காலை மாற்றி அப்படி ஆடுறதாகட்டும், அப்படியே அவங்களோட ரசிகன் நான். அந்த வேகத்துக்கும் அந்த தாளத்துக்கும் இப்படி தான் ஆரம்பிச்சது.
ஸோ நான் ஏதாவது ஒன்று நானே போட்டுக்கிட்டே இருப்பேன் டியூனு. பாட்டுக்கு கூட இப்படி வாயிலே ஏதாவது போட்டுகிட்டே இருப்பேன். நம்ம டி ராஜேந்தர் அதனால அவர் அப்படி தானே சொல்லுவார். அந்த மாதிரி உதாரணத்துக்கு 2000 அப்படியே அப்புறம் போய் செக் பண்ணுவேன். எனக்கு தெரியாது இந்த மாதிரி பாட்டு ஏற்கனவே வந்துதான்னு. நம்ம சும்மா இது மாதிரி ஏதாவது வந்திருக்குதான்னு உங்ககிட்ட கூட கேட்டேன் இல்லையா அன்னைக்கு. ஒரு டியூன் ஒன்று போட்டிருந்தேன் வாயிலேயே. எப்படி போட்டேன், டுடு இப்படின்னு ஒரு வரியும் போட்டுட்டேன் நான். பெண்ணே நீ என் கண், கண்ணே நீ என் முன், பக்கம் வந்து வெட்கம் வந்து நின்றது ஏனோ சொல், மின்சாரத்தில் புதியதொன்று உன்னாலே கண்டேன் என்று இப்படின்னு போட்டுட்டேன் நான். போட்டுட்டு என்னோட அமெரிக்கன் ஃப்ரெண்டு சேசோ மேசர் அப்படின்ட்டு, அவர் அப்போது கராஜ் பேண்டெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். அவர் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாருன்னு கூட தெரியாது. அவர்கிட்ட இதை வந்து சொல்லிவிட்டு இது மாதிரி போடுங்க அப்படின்னு சொன்னது. இதுதான் வந்து முதல் முறையாக பண்ண நினச்சது. இந்த மாதிரி இந்த ஓசை, இப்போ அருவியோட சத்தமும் ஒரு ஓசை தானே இல்லை? அதில் ஒரு இதில் கூட அண்ணாமலையில் ஒரு வரி வரும் பாட்டில், பாறைகள் நீங்கினால் ஓடைக்கில்லை சங்கீதம் அப்படின்னு அந்த பாட்டில். அது மாதிரி அது ஓசை வந்து ஒரு உணர்ச்சியை, லைவ்லினஸ் உருவாக்குது. அதிலிருந்து சரி ரொம்ப நாளாக பாடணும்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கிறதுக்கு போகிறேன்னு சொன்னேன். இதையும் விட்டு வைக்கலையா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ஏன் இப்படி ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ், பரவாயில்ல அதாவது இருந்துட்டு போகிறேன், மாஸ்டர் ஆகிறமோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சப்போ ஒருத்தங்க வந்து அறிமுகமானாங்க. அவங்க அறிமுகமாயிட்டு அவங்க நல்லா இருந்தது அவங்களோட முதல் வகுப்பு. அப்புறம் அவங்ககிட்ட முதலே நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி எவ்வளோ ஃபீஸுங்கிறத முதலே சொல்லிவிடுங்க, அது எப்போவுமே அப்ஃப்ரண்ட்டாக இருந்தால் நல்லா இருக்குன்ட்டு. அதெல்லாம் பரவாயில்ல, இவங்க சொல்லி வந்திருக்காங்க, நீங்கள் என்ன வேணாலும் அப்படின்னு சொன்னாங்க. கடைசி ஃபஸ்ட்டு முதல் வகுப்பு முடிஞ்ச உடனே இப்போவா சொல்லிவிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து பயங்கரமான ஒரு பில்லை போட்டாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு நான் சரி அப்படின்னு அர்ஜுனுக்கு கேட்டேன். அர்ஜுன், யாராவது நம்ம சொல்லிக் கொடுக்குறவங்க இருக்காங்களா? ஏன்னா எல்லாருமே நினச்சிக்கிறாங்க அமெரிக்காவில் இருந்தால் ரொம்ப வசதியாக இருக்காங்க. ஆனால் இருக்க முடியும், அது இல்லாமலாம் கிடையாது. நான் வந்து அந்த மாதிரி கார்ப்பரேட் ஜாப் இருந்தப்போ அப்படி இருந்தவன் தான். இப்போ நம்மளோட தொழில் அப்படின்னு நம்ம வந்து இருக்கிற பணமெல்லாம் நம்ம செலவு பண்ணி ஒரு தொழிலை உருவாக்கும் போது ஒரு கட்டத்தில் தெரிஞ்சிருது, ஒவ்வொன்றையும் எண்ணி செலவு பண்ணணும் அப்படிங்கும்போது. ஸோ அதனால் நமக்கு வந்து உகந்த மாதிரி நல்லா சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒருத்தங்க இருக்கிறாங்களா, நல்லா சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒருத்தங்க இருக்காங்களான்னு கேட்டப்போ அவர் உங்களை அறிமுகப்படுத்தினார். ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட போயிட்டு நமக்கெல்லாம் பாட வருமானு தெரியாது அப்படின்னு உடனே இவங்க என்ன சொன்னாங்க, பேச தெரிஞ்சால் பாட வரும்னு சொன்னாங்க. தட் வாஸ் அது கரெக்டு தானே, ஓகே ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடணும்னு அப்புறம் ஒரு விருப்பம். அப்புறம் போதா குறைக்கி இப்போ வாயில் போடுற டியூன் எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு இப்போ ஏஐயோட உதவி அதெல்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு இசையின் ரசிகன் அவ்வளோதானே ஒழிய ஏதோ 2-3 டியூன் போட்டு இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு இசையின் ரசிகன், அவ்வளோதான். இல்லை, நீங்கள் டி ராஜேந்தர் அவர்களை வந்து உதாரணத்துக்கு எடுத்தோடனே இவர் நம்மளெல்லாம் வந்து இனிமேல் மியூசிக்கு கூப்பிட மாட்டார் அடுத்தடுத்த படங்களுக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. திரைக்கதை, வசனம், இசை, அப்புறம் என்ன எல்லாத்துக்கும் வந்து வந்துடும். அப்படிதானே பிளானு? எல்லா வேலையும் செய்ய முடியாது, சும்மா ஒரு ஃபன் சொன்னேன். பட் அது நடக்கட்டும், பண்ணணும்னு ஒரு விருப்பம் இருக்கு. அப்பப்போ பண்ணுவோம் 1-2 பாட்டு. நிச்சயமா பண்ணணும். எல்லாம் கம்போசராக இருக்கும்போது நம்ம வந்து ரசிகனாக இருந்து ஒரு 1-2 பாட்டு அர்ப்பணம் அப்படின்ட்டு பண்ணலாம். தாராளமாக இன்னும் நிறையவே பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். நான் ஏன் அந்த யாரால் பேச முடியுமோ பாட முடியும் அப்படின்னு நான் ஏன் சொல்லுவேன்னா, நமக்கு எல்லாருக்குமே மியூசிக்கோட சென்சிபிலிட்டி இருக்கும். அதை வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து பில்டு பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் ப்ரிவிலேஜ் அண்ட் லக்ஸுரி தான் இது நான் சொல்கிறேன். பில்டு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு டைமு, அதுக்கு எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணோன்னா வராததுங்கிறது இல்லை, நிச்சயமாக வரும், அது டவுட்டே கிடையாது. எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். என்ன நீங்கள் சொன்ன மாதிரி சதவீதம் முன்னையும் பின்னையும் இருக்கும். நம்ம போடுற உழைப்புக்கு அது அவ்வளோ தகுந்த மாதிரியும் நமக்கு வந்து இயற்கையாக சில விஷயங்களோட டெஃபிசிட்ஸு, அதாவது சில பேரோட ரேஞ்சோட பிரச்சனையாக இருக்கும். அது வந்து ஒருத்தரை வந்து ஒவ்வொருங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை தேட வந்து தூண்டும். ஸோ அது நம்ம வந்து இமிட்டேஷனை தாண்டி இன்ஸ்பிரேஷனுக்கு வந்து அதை தாண்டி நம்ம சுயத்தை கண்டுபிடிப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
நன்றி நன்றி ஆசிரியை அவர்களே. இப்படிதான் ஆசிரியை அவர்களே வணக்கம் அப்படியெல்லாம் சொல்றது இல்லை. அப்படியெல்லாம் சொன்னா நான் ஓடிடுவேன். டீச்சர்னு சொல்லுவேன். டீச்சர் ஓடிடுவேன். அப்புறம் நான் டீச்சர்னு சொல்றேனே. சொல்லுவீங்க, அதை நான் சொல்லி சொல்லி பார்த்து இப்போ வந்து விட்டுட்டேன். டீச்சர் தான் சொல்லணும். ஸோ இப்போ இந்த படத்து மூலியமாக நீங்கள் வந்து என்ன சொல்ல வரீங்க அண்ட் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் சொல்ல போகிற செய்தி என்ன? இப்போ இந்த ஷூட் இங்கே இந்த பாட்காஸ்ட் மூலமாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள். ஸோ படத்தோட பேர் வந்து மகளே அண்ட் இட்ஸ் வெரி குட் ஃபேமிலி ட்ராமா அண்ட் கோர்ட் ரூம் ட்ராமா ஃபிலிம். ஸோ இந்த படத்தில் we all had a very good experience. A lot of people were exposed to the media. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க இந்த படத்தை பார்த்தா. இட்ஸ் such a moving film and நீங்கள் தான் சொல்லுங்கள். மகளே அப்படின்னு தலைப்பு வச்சுருக்கிறோம். ஒரு ஒற்றை சொல்லா எளிமையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிலீஷில் வந்து அன்ஸ்போக்கன் எக்கோஸ், தெலுங்கில் என்ன வைக்கலாம்னு நினைக்கிறேன்னா சின்னாரி தள்ளின்னு. அந்த அண்ணான கண்ணே பாட்டும் வந்து பிரணத்தியை இன்னொரு விதமாக எனக்கு அறிமுகப்படுத்தின பாட்டு. அது ஹிந்தியில் என்ன வைக்கணும்னு தெரியல. ஆனால் இது எல்லாம் ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், இங்கிலீஷ் இது 4லேயும் கொண்டு வர போகிறோம். வெரி நைஸ். உங்களுக்கு தலைப்பு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஹிந்தி கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அகேன் as I said, all the very best for everything that you do now and in the future, and as I said, let's celebrate it with success. And வந்து இவர் ரஜினி சாரோட பெரிய தீவிர ரசிகராக இருக்காரு. அப்போ அப்போ வந்து அதான் நான் சொல்ல வந்தேன். நீங்கள் வந்து உங்களை வந்து ரஜினி சார் வந்து பாராட்டி கூட இருக்கிறாரு. ஸோ அப்போ வந்து நீங்கள் எப்படியாவது சந்திக்க போவீங்க. அப்போ அவரையும் பாவம் கொஞ்சம் கூட்டிகிட்டு போயிடுங்க. அவர் வந்து ஒரு முன்னாடி சொல்கிறேன், டெஃபினட்டாக கூப்பிட்டு போகிறேன். ஸோ கூட்டிகிட்டு போயிடுங்க. அப்போ நானும் டேக் அலாங் பண்ணிக்கிறேன். நம்மெல்லாம் ஒரே வண்டியிலே போயிடலாம். ஒரே வண்டியில் போயிடலாம். ஓகே சூப்பர். நான் ஓட்டிட்டு வரேன் டிரைவர்னு சொல்கிறேன். சூப்பர். இது இப்போது நம்ம இரண்டு கருத்து இருக்குது இல்லையா? ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, கருத்தெல்லாம் சொல்லாதப்பா, நீ சும்மா கதையை சொல்லிட்டு போ அப்படின்னு ஒரு விதம் ஒன்று. இன்னொன்று வந்து சில பேர் வந்து நான் ஏதோ ஒரு செய்தி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது. செய்தி வந்து தானாகவே வந்துடும் இல்லைங்களா? இப்போ நான் வந்து ஒண்டர் சைல்டு வித்னஸ்னு ஒரு புத்தகம் எழுதினேன். அதை எப்படி நான் என்ன ஒரு நோக்கத்தில் அதை எழுதினேன்னா, ஃபிலாசாஃபியை அப்படியே நம்ம நான் ஃபிக்ஷனாக சொல்லிகிட்டு இருந்தோம்னா, கருத்தாகவே சொல்லிகிட்டு இருந்தால் அது வந்து போர் அடிக்கும், உள்ளேயும் போகாது. ஸோ நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் வாழற முறை மூலமாக அது என்ன, அவங்க எப்படி வாழறாங்க அதை பார்த்துட்டு அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஊக்கம் வருது இல்லையா? இப்படித்தானே நம்ம எல்லாருமே பாடணும்னு நமக்கு ஏன் தோணுச்சு? யாரோ ஒருத்தர் நல்லா இருக்கே அப்படின்னு இல்லையா? இது இல்லையா அமெரிக்காஸ் காட் டேலண்ட், பிரிட்டன்ஸ் காட் டேலண்ட்லாம் நீங்கள் பார்த்து ஆமாம் அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம பண்ணலாமே. இப்படித்தானே நம்மளோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா சின்னதுலேருந்தே. இப்போ ரஜினிகாந்த் அப்படி வந்து நிற்கிறாரு, அதை பார்த்தா ஒரு உற்சாகம் நமக்கு. இல்லை யாரோ ஒரு பாட்டு யாரோ ஒருத்தர் இங்கே எழுதுகிறாங்க, இல்லை கதை யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒரு டீச்சர் ஒரு ஆசிரியர் அவ்வளோ நல்லா பாடம் நடத்துகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நான் அவங்கள மாதிரி இருக்கிறேன்னு தோணுது இல்லையா? அந்த மாதிரி யாருக்காவது தோணுற அளவுக்கு நம்ம என்ன சொல்ல வர்றோமோ அதை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் குற்றங்குறைகள் இருந்தாலும் அதை எவ்வளோ குற்றங்களை நிவர்த்தி செய்ய முடியுதோ அதை நிவர்த்தி செஞ்சு ஒரு நல்ல ஒரு படைப்பை முன்னாடி போட்டுடணும். அவ்வளோதான். இதுதான் வந்து நம்பர் 1. சூப்பர். அப்புறம் அதே சமயம் சிலதெல்லாம் எனக்கு வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர், அவர் இப்போ மெலோ ட்ராமான்னு சில பேர் சொல்லுவாங்க, விக்ரமன். அவரோட படங்களில் வந்து இன்றைய காலத்துக்கு அதை பார்த்தா அப்படி தோணும். ஆனால் ஒவ்வொரு படமும் அவ்வளோ தூய்மையாக இருக்கும். அதில் வந்து அவ்வளோ ஒரு தூய்மை அவர் பண்ணியிருப்பார். அது வந்து எனக்கு ஒரு அந்த மாதிரி இயக்குனர்களுடைய முயற்சி எனக்கு பிடிக்கும். இப்போ பாடல் வரிகள் எழுதினாலே அதில் கண்ணியம் இருக்கலாமே. 4 சுவற்றுக்குள் இருக்கிற விஷயங்களை வந்து வெளியில் சொல்ல வேண்டாம்னு நினைப்பேன் நான். இது என்னுடைய கருத்து. சில பேர் மாறுபடலாம். அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சுவாரஸ்யமாக சொல்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறோம். இதற்கு ஒரு அடித்தளமாக அமைஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மகள் தந்தை உறவு. பொதுவாக என்ன நினைப்போம், நம்ம வந்து இப்போ ஒரு திருக்குறளே இருக்குன்னு 2 குறள் இது அடிக்கடி மேற்கோள் சொல்லுவாங்க. தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல். ஒரு அப்பா என்ன செய்யணும், ஒரு அவையில் முன்னாடி இருக்கிற மாதிரி வைக்கணும், மகனைன்னு சொல்லுவாங்க. அது மகனைன்னு நினச்ச திருவள்ளுவர் எழுதுன மாதிரி எனக்கு தோணலை. மகவுன்னு தான் சொல்கிறாரு.
மகவுன்னா அது ஆண் குழந்தை பெண் குழந்தை இரண்டுக்குமே பொருந்தும் அது. அப்புறம் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நான் மகவுன்னு தான் நினைக்கிறேன். அந்த குழந்தை போகும்போது யாரப்பா இவங்க அப்பா அப்படின்னு வியக்கிற மாதிரி அந்த குழந்தை இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு 2 கேரக்டர்ஸ் இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது, இவங்க ஒருத்தர் வந்து போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு விஷயத்தில். அது என்ன விஷயம், அது எப்படி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மென்மையான பெண்மை மட்டும் இல்லை, சீதா வந்து சிலம்பம் கற்றுக்கிறா, கொஞ்சம் முரட்டுத்தனமான பெண். ஸோ அவளோட அந்த என்ன சொல்லுவோம், அந்த கதாபாத்திரத்தினுடைய ஆழம் என்ன, இதெல்லாம் வந்து கொண்டு வரக்கு முயற்சி பண்ணியிருக்கிறோம் இந்த மகள் தந்தை உறவுங்கிறத அடிப்படையாக வச்சு. ஆனால் அதே சமயம் இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க மட்டுமே எல்லா ஃப்ரேம்லேயும் வர்றதுன்னு கிடையாது. பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அப்படி ஒரு பலவிதமான மனிதர்களை வந்து நம்ம மனிதர்களையும் அவங்களுடைய ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அது எளிமையாகவும் தெரிஞ்சிடும், இதுவாகவும் தெரியும். அந்த மாதிரி ஒரு அழகாக பண்ணியிருக்கிறாங்க நம்ம படத்தில். நிறையா மற்றவங்களும் இருக்கிறாங்க. செம்மலர் அண்ணம் இருக்காங்க, அருவி மதன் இருக்கார், அப்புறம் கூத்துப்பட்டறை தங்கம் இருக்கிறாரு, அப்புறம் கோபால் இருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு ஆழமான நடிப்பை புது முகமாக கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ அபிஷேக் இருக்கார், அவரெல்லாம் அவரை ஸ்க்ரீன்லேயும் நேர்லேயும் பார்க்கும்போது அவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவரெல்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த ஃபஸ்ட் படத்துக்கு அப்புறம் நடிக்கிறத விட்டுறலாமா அப்படின்னு கூட எனக்கு தோணும். இவங்கெல்லாம் யூத், இவங்கெல்லாம் இவ்வளோ அழகாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து இந்த படத்துக்கு இப்போது சொல்கிறாங்க, நேற்று ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இதை பிஸ்னஸ் பண்ணணுன்னா தமிழ்நாட்டில் எப்படி பண்ணணுங்கன்னு. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சின்ன படம் எடுக்கணும்னா 50 லட்சத்தில் எப்படியா கஷ்டப்பட்டு எடுத்துடணும், அதுக்கப்புறம் 2 கோடி வச்சுக்கணும் மார்க்கெட் பண்ணுறதுக்கு. அதில் ஒரு 50 லட்சம் அனாமத்தாக போகும், எதுக்கு என்னன்னே இல்லாமல். அப்புறம் இன்னொரு 1.5 கோடியை ஆர்கானிக்காக செலவு பண்ணணும் அப்படின்னு. இதுதான். ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பண்ணுற முயற்சி ஒரு புதுசாக இருக்குது, உங்கள் முயற்சி வெற்றி அடையட்டுன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு சிறு முயற்சியை பண்ண போகிறோம். அதற்காக ட்ரெடிஷ்னல் சேனலுக்கும் வராமல் இருக்க போகிறதில்ல. அவர்களுக்கும் நம்ம படத்தை பிடிக்கும் ஓடிடியிலிருந்து அப்படின்னு நம்புகிறோம். முதல்ல இது வந்து ஒரு கம்யூனிட்டியாக நிறைய பேருக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதன் மூலமாக இந்த மாதிரி படங்களை பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம். சூப்பர். அப்படிங்கிறது ஒரு 15-20 பேர் இல்லையா நம்ம படத்தில், நடிப்பில் இருந்து பல துறைகளில். அதுவும் எங்களுடைய நோக்கம். ஒன்று ஃபேமிலி வேல்யூஸ், இந்த மாதிரி படங்கள். 2வது நிறைய பேர் அறிமுகப்படுத்துறது. வெரி நைஸ். இது 2ம் பண்ணணுங்கிறது எங்களுடைய நோக்கம். எங்களுடைய நோக்கத்துக்கு நீங்கள் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஃபென்டாஸ்டிக். இதுக்கு வந்து இதை விட யாரும் வந்து இதுக்கு ஒரு முடிக்க முடியாது, இது அழகாக. ஸோ சூப்பராக வந்து நீங்கள் படத்தை எடுத்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் நடிச்சிருப்பீங்கன்னு அதை பார்க்குறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அண்ட் நீங்கள் சொல்கிற பல இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரமைஸை வந்து நாங்கள் எல்லாருமே பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சீக்கிரமாக இதை ரிலீஸ் பண்ணி இதுக்கு வந்து சக்ஸஸ் பார்ட்டி நம்ம கொண்டாடணும். உறுதியாக பண்ணுவோம். எஸ், ஏதோ ஒரு விதத்தில் வெற்றி உறுதி இல்லை, நம்ம நோக்கத்தில் வெற்றி, அது நம்பர் 1. அதை அடைஞ்சிட்டோன்னு நினைக்கிறேன். அதில் பழுது வந்துருச்சுன்னா என்ன பணம் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அடுத்தது பொருளாதாரத்துலேயும் நம்ம வெற்றி அடையணும். அது வெற்றி அடைஞ்சால் தான் நம்மளால் வந்து தொடர முடியும். கரெக்ட். மணி இஸ் த லைஃப் பிளட் ஆஃப் பிஸ்னஸ் வேர்ல்டு இல்லைங்களா? அதனால இதுதான் இந்த சமுதாயத்தோட ரத்தம், பணம். கண்டிப்பாக அதை நம்ம நல்ல ரத்தமாகவே வந்து பயன்படுத்துவோம். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் த மூவி அண்ட் ஃபார் த மூவிஸ் தட் ஆர் எட் டு கம். உங்களோட மியூசிக், உங்களோட மூவிஸ் அண்ட் உங்களோட காம்போசிஷன், அதுக்கு திருப்பி நம்ம வந்து ஆஸ் அ கம்போசராக, ஆஸ் அ சிங்கராக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நீங்கள் வந்து பேசணும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் அடுத்தடுத்த படங்களில் நடித்து நான் சொன்ன மாதிரி திரை, கதை, வசனம், டிரெக்ஷன், அதுக்கெல்லாம் கொஞ்சம் தமிழில் தெரியல, நம்ம மன்னிச்சிருங்க மக்கள். ஆடியன்ஸ்னு சொல்லிடாது, நம்ம தானே நம்ம படத்தோட முதல் ஆடியன்ஸ். நாட் ஒன்லி ஆடியன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். கரெக்ட். ஸோ அது மாதிரி எல்லாமாவும் நீங்கள் வந்து கரெக்டாக கிளாஸுக்கும் வந்து கரெக்டாக கற்றுக்கிட்டு பாடிடுவோம். ஸோ நல்லா பாடி நல்லா இசையும் நீங்கள் வந்து சைடில் வந்து வளர்த்துக்கிட்டு, ஸோ எல்லாத்தோட சென்சிபிலிட்டிஸ்க்கும் பட் அட் தி சேம் டைம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் உங்கள் வாழ்க்கை வந்து நகரணும்னு இசை பாட்காஸ்ட் மூலமா நான் வந்து விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ. நன்றி. இதே மாதிரி இன்னொரு ஃபென்டாஸ்டிக் எபிசோடில் இன்னும் ஃபென்டாஸ்டிக்
இன்னொரு ஒரு ஃபேண்டாஸ்டிக் கெஸ்ட்டோட இல்லை பல கெஸ்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is me, KR Soundarya, signing off from the இசை பாட்காஸ்ட்.